ஆப்போட டெமோ பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம பேஜில் என்னென்னா டேஷ்போர்ட் பேஜ். டேஷ்போர்டில் என்னென்னா நம்மலாம் ஷோ ஆகும்னா ஃப்ளீட்டோட ஸ்டேட்டஸ். ஃப்ளீட் ஸ்டேட்டஸ் என்னென்னா டோட்டல் கவுண்ட் எத்தனை வண்டி இருக்குது. ஸோ அதோட ஸ்டேட்டஸ் என்னென்னா ரன்னிங்கு, ஐடல், ஸ்டாப்பு, ஆஃப்லைன், நோ டேட்டா, எக்ஸ்பைரி. ஸோ ஒரு வெஹிக்கிளும் ஸ்டாப்பில் இருக்கா ரன்னிங்கில் இருக்கான்ற இங்கேயே விசிபிள் ஆகும். ஸோ இங்கே ரன்னிங் ஆச்சுன்னா இங்கே வெஹிக்கிள் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அடுத்தது ஸ்டாட்டிக் கிராஃப். ஸ்டாட்டிக் கிராஃப்னால் நமக்கு வந்து ஒரு வெஹிக்கிளோட லிஸ்ட்டு வரும். ஸோ அது லிஸ்ட்டு கொடுத்தோன்னா அப்படின்னா ஸோ இன்றைக்கி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வெஹிக்கிள் ரன் ஆகிருக்கு அப்படின்றத ஒரு கிராஃப் மோட கிலோமீட்டர்ஸ் வரும். அது கீழே இன்ஜின் ஹவர்ஸும் வரும். ஸோ இந்த மாதிரி கிராஃப் மோடு டுடே, எஸ்டர்டே, 2 டேஸ்க்கு. ஸோ அது கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது அலாட். இது என்ன அலாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டுடே அலாட் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தனியாக வரும். இன்ஜின் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுற அந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து நமக்கு இன்ஜின் இன்றைக்கி இக்னிஷன் ஆன் வந்து 15 வாட் ஆன் இருக்குது, இக்னிஷன் வந்து 15 டைம்ஸ் ஆஃப் ஆகிருக்கு, ஓவர் ஸ்பீட் எதுவும் போல் ஐடல். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி வந்த டோட்டல் அலாட்ஸ் மட்டும் இன்றைக்கி ஷோ ஆகும். டிரைவர் கான்டாக்ட் நம்பர் எனேபிள் பண்ணியிருந்தால் இங்கே டிரைவரோட டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். டேரெக்டாக ரிப்போர்ட் பேஜ் கிளிக் பண்ணால் ரிப்போர்ட்டுக்கு போகும். ஸோ அவங்க செலக்ட் வெஹிக்கிள் நம்ம கிளிக் கொடுத்து எடுத்துக்கலாம். ஹிஸ்ட்ரி பேஜ் அதே மாதிரி சேம். மெயின்டெனன்ஸ் ரிமைண்டர் நமக்கு வந்து ஒரு இன்ஜின் ஆயில் சர்வீஸோ, ஸோ அடுத்து நமக்கு ஸோ ஃபர்தராக வரக்கூட நமக்கு டயர் சேஞ்சு, ஸோ எந்த மாதிரி ஒரு ரீடிங் நம்மளும் நம்ம அலாட் கொடுத்தோன்னா இந்த அலாட் வந்து நமக்கு கிலோமீட்டர்ஸ் வைஸு, ஸோ அடுத்ததான் டேஸ் வைஸ் அலாட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிளிக் கொடுத்தோன்னா ஓடோமீட்டர் வச்சு நம்ம அலாட் க்ரியேட் பண்ணலாம், இன்ஜின் ஹவர்ஸை வச்சு க்ரியேட் பண்ணலாம், டேஸை வச்சு க்ரியேட் பண்ணலாம். ஸோ செலக்ட் வெஹிக்கிளை கிளிக் பண்ணி செலக்ட் வெஹிக்கிளை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இன்டர்வல் டைம்னால் நமக்கு எப்போ லாஸ்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், ட்ரிகர் டைம், லாஸ்ட்டு சர்வீஸ் பண்ணது எப்போ, டிஸ்கிரிப்ஷன், யூசர் நேம், ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தோன்னா நமக்கு மேலெலாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எங்கே வரும்னா ரினிவல் ரிமைண்டர்னு சொல்லிட்டு இங்கே வரும் நமக்கு ரிமைண்டரில். குயிக் லிங்க்ஸ் இது என்னென்னா ஈச் எலானு, கெட் லைசன்ஸு, ஃபாஸ்டாக் ரீசார்ஜு, செக் டோல்ஸு, பை இன்சூரன்ஸு, டோல் சர்வீஸ். ஸோ இதோட நமக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஹிக்கிளுக்கு தேவையான ஒரு சர்வீஸை வந்து நம்ம கூகுளில் போய் தேடுவோம். ஸோ அதுக்கான லிங்க்ஸ் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். லைசன்ஸ் இதிலே பே பண்ணிக்கலாம். எனி டைம் ஈச் எலான் ஃபைன் எதனா பே பண்ணுறோம் பே பண்ணிக்கலாம். ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம டோல்கேட் எத்தனை டோல்கேட் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். இதிலே டோல் சர்வீஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட டேஷ்போர்டில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், விசிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நமக்கு வெஹிக்கிள் இதுதான் டேஷ்போர்டு. அடுத்ததான் என்னென்னா நமக்கு மேப்க்கு போகிறோம். மேப்பில் வந்து டோட்டல் மேப் காமிக்கும். ஸோ டோட்டலாக நம்மகிட்ட எத்தனை கவுண்ட்ஸ் வெஹிக்கிள் இருக்குது. ஸோ ஒரு வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, ஸோ இந்த மாதிரி லொக்கேஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணோன்னா ஐடலில் எத்தனை இருக்குது, ஸ்டாப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயுமே நமக்கு கலர் இங்கே விசிபிள் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து மேப் வந்து நம்ம 4 மேப் கொடுத்துருக்கோம். நார்மல் மேப், ஹைப்ரிட் மேப், சேட்டலைட் மேப் அண்ட் வந்து டெரரைன் மேப். ஸோ இது என்னென்னா நமக்கு நார்மல் மேப்பில் வந்து பார்த்துக்கலாமா இருக்க இதில் டிராஃபிக் மோடு. ஸோ எல்லாமே என்ன பார்த்திங்கன்னா நமக்கும் வெஹிக்கிளுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம இருக்கோம் அப்படின்றத நம்ம எக்ஸாக்டாக பார்த்துக்கலாம். நம்மளோட லொக்கேஷன் எனேபிள் பண்ணோன்னா நம்ம எங்கே இருக்கோம், நம்மளோட நமக்கு நியர்பையில் எத்தனை வெஹிக்கிள்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு இங்கே வந்துடும், விசிபிள் ஆகிடும். ஸோ இதில் வந்து டேரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணி வெஹிக்கிளுக்கு டேரெக்டாக நம்ம லிஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். லிஸ்ட் பேஜ் போய் லைவ் மேப் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இங்கேருந்தே நமக்கு மேப்பில் சூஸ் பண்ணி ஸோ இப்போ தேர்ட் ஒன் பார்த்தோம்னா ஸோ இதுதான் நமக்கு டோட்டலாக. ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் லிஸ்ட்டு பேஜ் எத்தனை வெஹிக்கிள்ஸ் இருக்குது, அதோட ஸ்டேட்டஸ் என்னன்றதை நமக்கு இங்கே விசிபிள் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 8 வெஹிக்கிள்ஸ், 1 ரன்னிங்கில் இருக்குது, 5 ஸ்டாப்பில் இருக்குது. ஸோ 1 ஆஃப்லைன், 1 ரிலேட்டடாக. ஸோ இங்கே ஆஃப்லைன் ரெட்டில் இருக்குது என்னென்னா இந்த வெஹிக்கிள் ஸ்டாப்பில் இருக்குது 2 ஹவர்ஸாக, ஓடோமீட்டர் 180 கிலோமீட்டர்ஸ், லாஸ்ட்டாக வந்து 640 இப்போ டைமும் 640க்கு கரெக்டான அப்டேட் வந்திருக்கு. ஸோ இங்கே வியூ ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா ஸ்டாப்பில் இருக்குது வெஹிக்கிள். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா வியூ அட்ரஸ் கிளிக் கொடுத்தா நமக்கு இங்கே வியூ அட்ரஸ் வந்துடும் மேலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் ரன்னிங் ஆச்சுன்னா நமக்கு இங்கே எல்லோ கலரில் க்ரீன் கலரில் வரும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்சார். இந்த என்ன சென்சார்னால் ஸோ ஒன்று தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இக்னிஷன் ஆஃபு, இங்கே வந்து இன்ஜின் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து வெஹிக்கிள் வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிள் ஆஃபில் இருக்கிறதுனால நமக்கு ரெட்டில் ஷோ ஆகுது. வெஹிக்கிள் ஆன் ஆச்சுன்னா நமக்கு இங்கே ஆனில் வரும். ஸோ அது கீழே பேட்ரி. ஸோ அந்த பேட்ரி நமக்கு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஜின் சிம்பிள் வந்து ஸ்டாவியே ஆன் பண்ணாமல் வண்டி யாருன்னா மூவ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த சிம்பிள் நமக்கு இங்கே விசிபிளாக. சாவி ஆன் ஆகாமல் வண்டி மட்டும் மூவ் ஆகுது அப்படின்றதுக்காக கீ சிம்பிள். சாவி ஆன் பண்ணும்போது நமக்கு இக்னிஷன் இங்கே ஆன் காமிக்கும். இது வந்து பேட்ரி, இன்பில்ட் பேட்ரி, ஜிபிஎஸ்க்குள்ளே ஒரு பேட்ரி இருக்கும். ஸோ அந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் எவ்வளோ நேரம் நமக்கு பவர் டிஸ்கனெக்ட் ஆனால் எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகுன்றதுக்காக ஷோ பண்ணுறதுக்காக அந்த பேட்டரியோட பர்சன்டேஜ் இங்கே ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆனுன்றது வந்து பேட்ரி வந்து கனெக்ஷனில் இருக்கா, வயரிங் கனெக்ஷன் இருக்கா அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது இன்ஜின் ஹவர்ஸு. இதில் வந்து பேட்டரியோட வோல்டேஜ் இது வந்து 78 வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்.
எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ அது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு 78 வோல்டேஜ் வந்திருக்கு. ஸோ நம்மளோட வெஹிக்கிள் எவ்வளோ வோல்டேஜ்ன்றதும் நமக்கு இங்கே விசிபிள் ஆகும். ஸோ இங்கேயே பார்த்துக்கலாம் இந்த ஸ்டேட்டஸில் எல்லாமே சென்சார். ஸோ அடுத்ததாக நமக்கு ஸோ இப்போ நம்ம ஒரு வெஹிக்கிளும் பார்த்தோன்னா ரெட்டு. ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீனில் இருக்குது. ஸோ நமக்கு வெஹிக்கிள் மூவ் ஆனதுனால க்ரீன் ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்கு. ஸோ சடனாக நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்க்கும்போதே இதில் ஒரு நம்ம டேரெக்டாக ஓப்பன் பண்ணாலே லிஸ்ட் பேஜில் ஸ்டாப்பில் எத்தனை வெஹிக்கிள் இருக்குது, ரன்னிங்கில் இருக்குது, ஐடலில் எத்தனை வெஹிக்கிள் இருக்குன்றது நம்ம இங்கே ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக பார்த்துக்கலாம். ஸோ விஷயம்